ஒரு பாத்திரத்தில் கொதிக்கிற தண்ணி இருக்குது. அந்த கொதிக்கிற தண்ணி இன்னொரு பாத்திரத்தில் இருக்கிற ஒரு குளிர்ந்த தண்ணியில் நீங்கள் ஊற்றுறீங்க. இந்த சூடான தண்ணி அந்த குளிர்ந்த தண்ணியை சூடாக்க முடியுமா? என் கேள்வி புரிஞ்சுக்கோங்க. இந்த கொதிக்கிற தண்ணி அந்த குளிர்ந்து போயிருக்கிற தண்ணியை சூடாக்க முடியுமா? சூடாக்க முடியுமா? முடியாது. ஆனால் சூடு தெரியும் உங்களுக்கு, கைக்கு எதமாக இருக்கும், சூடு இருக்கிறது போல தெரியும். என்ன 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 நடந்திருக்குது? அந்த குளிர்ந்த தண்ணி தான் இந்த சூடான தண்ணியான என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் டெம்பரேச்சரை குறைச்சிடுச்சு. நம்ம நல்லா புரிஞ்சு, எப்பொழுதும் அனலாக இருப்பதற்காக, எப்பொழுதும் அவரோடு இணைந்திருப்பதற்காக நம்ம சபையில் கூடுறோம். விசுவாசம் தூண்டப்படுவதற்காக கொடுக்குறோம். நம்ம அடைஞ்சிட்டேன்னு சொல்லவே முடியாது. தேவனுடைய ஆலயத்தில் நாம் வரும்போதெல்லாம் அவர் நமக்குள்ளாக புதிய காரியத்தை புகுத்துகிறார். ஒருவரை ஒருவர் தாங்குகிற, ஒருவரை ஒருவர் விசாரிக்கிற, ஒருவர் ஒரு விசுவாச வார்த்தையை பேசுவதற்காக கொடுக்கப்பட்ட ஐக்கியம் தான் ஐக்கியம்.